அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாய்க்கட்டும் வாய்ப்புகள். திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எழுதின நாள்ல இருந்து இன்னைய நாள் வரலும் அவர் சொன்ன குறள் ஒவ்வொன்றும் படித்தவரிலிருந்து படிப்பறிவே இல்லாத, அதாவது திருக்குறளை படித்து தெரியாத மனிதருக்கு கூட அவர் சொன்ன கருத்துக்களை சொன்னால், ஆமாம் இதை தான் நான் நினச்சேன், வள்ளுவர் அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறள் நம்ம பார்க்கலாம். பொதுவாக படித்தவர்களாகட்டும் படிக்காதவங்கக்கிட்ட கூட ஒரு பழக்கம் உண்டு. நமக்கு பிடிச்சமானவங்கக்கிட்ட, நான் அவரை பற்றி எப்பவுமே நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்ன அவர் என்னை பற்றி நினைக்கிறதே இல்லை. அது நண்பர்களும் அப்படி நினைப்பாங்க, கணவன் மனைவி அப்படி இருப்பாங்க, தோழியரும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்போது என்ன சொல்கிறா ஒரு மனைவின்னு பார்த்தா, தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார், நானார்க்குள் எம் நெஞ்சத்து ஓவா வர. அதாவது அவர் மனசில் நான் வரக்கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டார். ஆனால் என் மனசில் மட்டும் வந்து வந்து போகிறாரே, அவர் வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறேன். பொதுவாக என்ன நினைப்போம், நான் தான்ப்பா என் நண்பனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம், அவன் நினைக்கிறதே இல்லை. நான் அவன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டான், என் வீட்டுக்கு மட்டும் சும்மா வந்து வந்து போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தொனியை, அதே கருத்தை பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் அன்றைய கால புலவர் மட்டுமல்ல, இதோ நம்மோடு சக காலத்தில், இதோ இப்போ கூட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நண்பர் திருவள்ளுவர் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கூட புகழ்ச்சியே இல்லை. உண்மைதான். திருவள்ளுவரை போற்றுவோம். அவர் சொல்லி இருக்கின்ற குறளை ஒவ்வொன்றையும் படித்து பின்பற்றுவதோடு ரசித்தும் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.